அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐ பேங்க் தமிழ்நாட்டுக்கு 396 வேகன்சிஸ், அதாவது அப்ரண்டிஸ் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம்னா 19 மே 2026 இருந்து 8 ஜூன் 2026 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸோ இந்த எக்ஸாமுடைய சிலபஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் அண்ட் ஜிகே பார்த்தோம்னா நம்ம தமிழ்லேயே எழுதிக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ்லேயே எழுதிக்கலாம். ஆனால் இங்கிலீஷும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் பேசிக்கான கிராமர் தெரிஞ்சா போதும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாமுடைய ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா மேக்ஸ், ரீசனிங், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி இங்கிலீஷ் கம்ப்ளீட்டான ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வேகன்சியோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 19/5/2026 இருந்து 8/6/2026. அது நேற்று ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க 8ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 8ஆம் தேதி அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான். சரிங்களா? கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ தமிழ்நாட்டுக்கு பாருங்க 396 வேகன்சி. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 20 இருந்து 28. ஸோ இதுல ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு தனியா ரிலாக்சேஷன் கொடுத்துருப்பாங்க. அது நோட்டிபிகேஷன் ஒன்ஸ் நீங்க பாத்துக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டைபண்ட் பாருங்க, 15,000 ஸ்டைபண்ட். இதுக்கு ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 15,000 கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் பார்த்தோம்னா 25 கொஸ்டின் 25 நிமிஷம். அதே மாதிரி ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டும் சேர்ந்து 25 கொஸ்டின் அண்ட் 25 மார்க். ஸோ இந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் கேட்பாங்க. அதாவது சிபியூனா என்ன, வாட் இஸ் சிபியூ, அதுக்கு அப்ரிவியேஷன் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஜிகே அண்ட் ஃபினான்சியல், ஸோ ஃபினான்சியல் ரிலேட்டடா ஒரு சில முக்கியமான கொஸ்டின் வரும். இதுவுமே 25 கொஸ்டின் 25 மார்க். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பாருங்க, 25 கொஸ்டின் 25 மார்க். நெக்ஸ்ட் 100 கொஸ்டின் 100 மார்க். ஸோ நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, கண்டிப்பா இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணிருங்க. 100 கொஸ்டின் 100 மார்க். டைம் பார்த்தோம்னா 60 நிமிஷம், 60 மினிட். ஸோ நீங்க எந்த ஒரு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தா சரி, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ட்ரைனிங் முடிச்சிங்களா, இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சாவே நீங்க அடுத்த லெவலில் ஏதாவது எக்ஸாம் போறப்ப, ஈவன் ஸ்டேட் பேங்க்லயே பிஓ போறப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதே மாதிரி அதர் எக்ஸாம்ஸ் போறப்பையும், ஐபிபிஎஸ் போறப்பையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ மறக்காம இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிருங்க. ஸோ இதை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும், கிளாஸஸ் பத்தி வேற டீடைல் வேணும், எப்படி படிக்கலாங்கிற உங்களுக்கு ஐடியா வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.